வித்தியாசமான சத்தான அவல் உப்புமா ரெசிபி. உங்கள் வீட்டுல அவல் இருக்கா? ஒரு வித்தியாசமான, அதே சமயம் சத்தான ஒரு ரெசிபியை செய்து சாப்பிட நினைக்கிறீர்களா? உங்கள் வீட்டில் அவல் உள்ளதா? அப்படியானால் அதைக் கொண்டு உப்புமா செய்யுங்கள். இந்த அவல் உப்புமா வழக்கமாக செய்யும் உப்புமாவைப் போல் இல்லாமல் சுவையாக விரும்பி சாப்பிடக்கூடியவாறு இருக்கும். முக்கியமாக இது செய்வதற்கு மிகவும் சுலபமாகவும் இருக்கும். இந்த உப்புமாவை வீட்டில் காலை வேளையில் செய்தால் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவார்கள். உங்களுக்கு அவல் உப்புமாவை எப்படி செய்வதென்று தெரிந்து கொள்ள, இதோ அவல் உப்புமா ரெசிபியின் எளிய செய்முறை. அதைச் செய்து சுவைத்து எப்படி இருந்தது என்று கமெண்டில் பகிருங்கள். தேவையான பொருட்கள்: அவல் 2 கப், வெங்காயம் 1 பொடியாக நறுக்கியது, பச்சை மிளகாய் 2 நீளமாக கீறியது, துருவிய தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி சிறிது, உப்பு சுவைக்கேற்ப, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், எலுமிச்சை சாறு 1 டேபிள் ஸ்பூன். தாளிப்பதற்கு தேவையான பொருட்கள்: எண்ணெய் 1/2 டேபிள் ஸ்பூன், கறிவேப்பிலை சிறிது, கடுகு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், வேர்க்கடலை 3 டேபிள் ஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன், கடலை பருப்பு 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை. செய்முறை: முதலில் அவலை நீரில் 2 முறை கழுவி, நீரை முற்றிலும் வடிகட்டிவிட்டு மூடி சிறிது நேரம் ஊற வைக்க வேண்டும். உப்புமா செய்வதற்கு முன் அவலை நன்கு ஊறி மென்மையாக இருக்க வேண்டும். அவல் மென்மையானதும் ஒரு வாணலியை அடுப்பில் வைத்து அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடேற்ற வேண்டும். எண்ணெய் சூடானதும் வேர்க்கடலை, கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு சேர்த்து பொன்னிறமாக வறுத்துக் கொள்ள வேண்டும். பின் அதில் கடுகு, சீரகம், பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிக்க வேண்டும். பின்பு வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை சேர்த்து சிறிது உப்பு தூவி நன்கு வதக்க வேண்டும். அடுத்து மஞ்சள் தூள் சேர்த்து அதன் பின் அவலையும் சேர்த்து நன்கு கிளறிவிட வேண்டும். பிறகு துருவிய தேங்காயை கிளறி, வேண்டுமானால் சிறிது உப்பு சேர்த்து கிளறி மூடி வைத்து 2 முதல் 5 நிமிடம் வேக வைத்து இறக்கி எலுமிச்சை சாறு மற்றும் கொத்தமல்லியை தூவி கிளறினால் சுவையான அவல் உப்புமா தயார். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள். மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.